இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. அந்த பெண்மணியை வந்து இவர் வந்து மதிக்கவே கூடாது, இந்த பெண்மணி நமக்கு வந்து வேலைக்கார பொண்ணு தான் அப்படின்னு அவர் மதித்திருந்தா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்தா அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டு போக வேண்டிய வேலையே இல்லை. இப்போ வெற்றிகரமாக 100 கோடி தாண்டி ஓடிட்டு இருக்க மஞ்சுமல் பாய்ஸ் மியூசிக்கை நிறுத்திடுங்க சார், அந்த பாட்டை நிறுத்திடுங்க சார். அந்த படத்தை வெறுமனே ஒன்றுமே இல்லாமல் படம் பாருங்க, பார்ப்பீங்களா? இமீடியட்டாக மீடியாவுக்கு பதில் சொல்கிறார் இவன், எனக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது, நீங்கள் அதை புரிஞ்சிங்க அப்படின்னு போட்டார். ஈவன் நீங்கள் வந்து மறந்துட்டீங்களா, எங்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு, ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருக்கீங்க, நம்ம தென் மாவட்டத்தில் சந்திக்கலாம். ஒரு அன்பான விஷயத்தோட இந்த படத்துல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு இவனை வச்சே நீங்க வந்து ஒரு பதிவு போட வச்சிருந்தீங்கன்னா நீங்க புத்திசாலி. ஆர்கே சுரேஷ் இந்த விஷயத்துல மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயத்தை முன்னுதாரணமா காமிக்க ட்ரை பண்ற. சாதி பெருமையை தூக்கி பிடிச்சினா தேரவே மாட்டார். வெற்றிமாறன் கதை கேட்டாரு, கதை முடிச்சிட்டாரு, பண்ணிட்டாரு. ஆனா எனக்கே தெரியும், நான் வெற்றிமாறனோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெற்றிமாறன் சொன்ன விஷயம், ஆமா நான் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், பொலிட்டிக்கல் சட்டையர் தான் சொல்லியிருக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சமீபத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் இதுவும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு மாதிரி தான். தன்னோட வீட்டில் பணிபுரிஞ்ச ஒருத்தரை புகைப்படம் எடுக்கும் பொழுது அவங்கள தள்ளி நிற்க சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு திரையரங்கில் படம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பின் சீட்டில் ஒரு சீட்டு ஒதுக்குனதாகவும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இப்போ கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, இதை விட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, இதை விட பேச வேண்டிய முக்கியமான பல விஷயங்கள் சினிமாக்குள்ள இருக்கு. இல்லை அங்கீகாரம் கொடுக்கல, மதிக்கல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே. ரஜினிகாந்த் அப்பேற்பட்டவரான்ற ஒரு கேள்வி தான் எழுப்புறாங்க எல்லாரும். அப்படி இப்போ அந்த அந்த ஒரு வாதத்துக்காக வச்சுப்போம், ஒருவேளை அந்த அந்த பெண்மணியை வந்து இவர் வந்து மதிக்கவே கூடாது, இந்த பெண்மணி நமக்கு வந்து வேலைக்கார பொண்ணு தான் அப்படின்னு அவர் மதித்திருந்தா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்தா அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டு போக வேண்டிய வேலையே இல்லை. வேலை செய்யணும்ல அந்த மாதிரியான. இவர் போனாலே 10 பேர் வந்து நிற்பான்ப்பா. சரி, இங்கே எப்பவுமே பெரிய பிரபலங்களுடைய வீடுகளில் வேலை செய்கிறவங்களுடைய மன ரீதியான விஷயங்கள் வந்து பல பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரியான பிரச்சனையும் ஒன்று. இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிந்தாலும் அவங்க வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் தப்பு, சொல்லாமல் இருந்தாலும் தப்புன்ற மாதிரி இருக்கும். இப்போ இது பேசுவதால் அந்த பெண்மணிக்கு நன்மை கிடைக்குமா, அவங்களுக்கு தீமை கிடைக்குமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும். அவங்க நிஜமாவே நியாயமாக இருந்தாலும், லதா வந்து நியாயமாக இருந்தாலும், இல்லை ஐஸ்வர்யா நியாயமாக இருந்தாலும், ரஜினிகாந்த் நியாயமாக நடந்துக்கிட்டாலும், வெளிப்பார்வைக்கு வேலைக்கார பெண்மணியை கொடுமைப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு ஒரு டாக் பரவுதுன்னு வச்சுங்களேன். அம்மா நீ இனிமேல் வேலைக்கு வராதம்மான்னு அனுப்பிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்த, இல்லை குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்த பெரும் பங்கு யாருக்கு வரும்? பேசினவங்களுக்கு, ஊடகத்தில் பேசினவங்களுக்கு தான் வரும். இவங்கெல்லாம் அந்த பெண்மணிக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுமா, இல்லை வேலை கொடுக்க முடியுமா, என்ன கொடுக்க? நீங்கள் பேசுவதால் பலன் இருந்தால் தயவுசெய்து பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது பேசுவதால் எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறவன் நான். நீங்கள் சினிமா தேட்டரில் அவங்க வந்து பின் சீட்டில் உட்கார வச்சாங்க, பின் சீட்டில் உட்கார வச்சாங்க அப்படின்னா சார் எல்லார் வீடுகள்லையும் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, எல்லார் வீட்லையும் இருப்பாங்க. நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் கேமரா போட்டு பார்த்தீங்கன்னா தான் என்ன லட்சணம் இருக்கும்னு தெரியும். இல்லை நியாயம்லாம் கிடைக்கணும்லாம் சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. முட்டாள்கள் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் பேச முடியாது. அதாவது தூங்குகிறவனை எழுப்பிடலாம், தம்பி தூங்குறியா எழுச்சிக்கப்பா டைம் ஆச்சுன்னு எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிகராம ஒருத்தன், அவனை எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி தான் நியாயம் கிடைக்கிறேன்னு போராடுறான் பார்த்தீங்களா, இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தினுடைய உச்சத்தில் அமர்ப்பான், தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க மாட்டான், அடுத்தவனை பற்றி பார்த்துட்டே இருப்பான். அதனால நான் ரஜினிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் அவரை கொண்டாந்து உள்ள உட்கார வச்சுக்கிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவோ இருக்கு பேச வேண்டிய விஷயம். குறிப்பாக அந்த பெண்மணிக்கு தான் ஆபத்தாக இருக்கும் இதை பற்றி பேசினா. டெஃபினட்டாக தவறாக தான் முடியும். சூழ்நிலை கருதி அந்த அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உன்னால எங்களுக்கு அவமானமாக போச்சு, வேலையை நிறுத்திட்டாங்கன்னா இவங்க இப்போ பேசுகிற யாராவது முட்டு கொடுக்குறோம், வீட்டில் வேலை கொடுப்பாங்களா, அவங்க கொடுத்த சம்பளம் மாதிரி அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது நமக்கு. இவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யாராவது இவங்க வந்து கேரண்டி எடுப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா சார்? வேலைக்காரியாக இருக்கிறவங்கள நம்ம வீட்டில் வேலை செய்கிறமா, நீ என் கூட வரணும், நீ வந்து பேக் எடுத்துகிட்டு வரணும், கூட தான் இருக்கணும், அந்த திருமணத்தில் போய் பேக் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. நல்லா இங்கே புரிஞ்சுங்க ஒரு விஷயத்த, அந்த திருமணத்தில் பேக்கை தூக்கிட்டு போனோன்னு பேக்கில் என்ன இருக்கும்? ட்ரெஸ், இவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். அங்கே போய் ட்ரெஸ் மாற்ற போகிறது இல்லை, ஆமாம், அங்கே போய் இவர் போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அங்கே போனாலே இவரை வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க. அது யார் வீட்டு கல்யாணம் யோசிச்சு பாருங்க. பகதூர்
ரைட்டா? அந்த திருமணத்திற்கு இந்த பெண்மணியை கூட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுங்க. நீங்க அந்த அம்மா கூட போயிருக்கு. ஹோட்டல்ல தங்கும் போது கூட ஒரு ஆள் வேணும் வேலைக்கு, வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து அங்க வந்து உதவிக்கு ஆள் வேணும் கூட்டு போயிருக்காங்க. அம்மா நீ ஹோட்டல்லே இரு, நாங்க அந்த ரிசப்ஷன் போயிட்டு வந்துடுறோம் சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த திருமணத்தையும் அவ வந்து பார்க்கலாம். நான் அந்த மாதிரி பாசிட்டிவ் திங்க்ல தான் பார்க்குறேன். அப்படித்தான் அந்த பெண்மணி அவர் கூட்டு போயிருப்பாரு. சார் புகைப்படத்தில் குடும்ப ரீதியாக ஒரு புகைப்படம் எடுக்கிறோம். நீங்கள் வந்து அம்மா நீ வராதன்னு அவர் சொன்னாருன்னு டயலாக் இருக்கா? கை காட்டுறாரு. நீங்கள் அந்த புகைப்படம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் ஐஸ்வர்யா அங்கே இல்லை. அந்த பெண்மணி பின்னாடி கூட ஐஸ்வர்யா வந்திருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம், அவரை கூட கூப்பிட்டுருக்கலாம், நில்லுன்னு சொல்லியிருக்கலாம். என்ன நடந்ததுன்னு அங்கே பார்த்தவர்கள் யாரும் வீடியோ ஆதாரமா நமக்கு வெறும் காட்சிகளை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பேச வேண்டிய வேலையே இல்லை. புரியுதுண்ணே. அந்த வீட்டு கல்யாணத்தை பற்றியும் பேசுகிறோண்ணே. அம்பானி வீட்டு கல்யாணம் இது இனிமேட்டு உலகத்தில் யாருக்குமே நடக்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்களே. எல்லா நாட்டிலேருந்தும் கூகுள் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேருந்துமே வந்திருக்காங்க. இதுதான் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ராஜா பகதூர் வீட்டு கல்யாணமானே. ஆமாங்க, மக்கள் பணம் பூரா அவர்கிட்ட தானே இருக்கு. இந்த இங்க மன்னராட்சி நடத்திட்டு இருக்கிறவர் அவருக்கு தானே வேலை செய்யறாரு. நமக்கெல்லாம் வேலை செய்யலையே. மக்களுக்காக ஒரு வேலை செய்யாத ஆட்சி தான் இங்க நடக்குது. அவங்க அதை செய்ய அது அவங்களுடைய பணத்தினுடைய பெரிய உயரத்தை காட்டுவதற்கான திருமணம் அது. அதுல நம்ம வந்து ஒன்று பெருசா எடுக்க இங்க வந்து ஜெயலலிதா அவருடைய வளர்ப்பு மகன் திருமணம் நடந்துச்சு. ஊரே பயங்கரமா வேடிக்கை பார்க்கணும்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. சரிண்ணே, கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான். நமக்கு யார் அவங்க விருப்பம். அவங்க பையனுக்கு அவர் திருமணம் பண்ணுறாரு, பெரிய லெவலில் பண்ணுறாரு. அவர் பேசுனதை பார்த்தோன்னா அப்பாவா அழுதுட்டாரு. அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. நான் வந்து வாழ்க்கையில் எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்ற பல விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம்னா, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்தியாவுக்கான அடையாளம் இப்போ என்ன பேசுவாங்க தெரியுமா? பார், இந்தியா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பெரும் பணக்காரர்களையும் இங்கே வர வச்சிருச்சு, எல்லாருக்கும் பெரிய உரிய மரியாதை கொடுத்துருச்சு. இப்போ ரஜினிகாந்த் போனார், இவர் போனார், அவர் போனார், திரையுலகத்தில் எல்லாரும் திரண்டு வந்தாங்க. அவங்களே சாப்பாடு பரிமாறினாங்க, அவங்களே எல்லா வேலையும் பார்த்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல. இது வந்து தன் பெருமைக்காக அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வைத்திருக்கிற பணம் செல்வாக்குக்கு அந்த காசுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதன் மூலமாக இவ்வளோ செலவு பண்ணதுக்கு நிறைய விஷயத்த அவர் வந்து செஞ்சிருக்க முடியும் நியாயமாகவே. அவர் செய்கிறாரான்னு நமக்கு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நிச்சயமாக அவர் மீது பெரும் குற்றம். இந்த ஆட்சி மாறினால் அவங்க நிலைமை என்ன ஆகும்னு மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அவர் திறமை இருக்குது, அதனால பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிட்டார் அவர், அதனால தப்பிச்சிட்டாரு. யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு என்னென்ன நடந்தது? ஏன்னா ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு படத்தோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா இசை யுவன் சங்கர் ராஜான் இருக்கு. உடனே அங்கேருந்து மறுப்பு ட்வீட் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சைன் பண்ணீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு மீண்டும் இங்கிருந்து ஒரு பதில் போகுது. என்ன நடக்குதுன்னு அங்கே யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இல்லை? அதில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு போடுறாரு, இந்த மாதிரி ஒரு டைட்டில் பேர் போடுறாரு. அது போட்ட உடனே அவர் இமீடியட்டாக மீடியாவுக்கு பதில் சொல்கிறார். இவன் எனக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது, நீங்கள் அதை புரிஞ்சிங்க அப்படின்னு போட்டார். போட்ட உடனே அதுக்கு கவுண்டர் போடுறாரு. யார்? ஆர்கே சுரேஷ். இந்த மாதிரி வந்து இவன் நீங்கள் வந்து மறந்துட்டீங்களா, என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு, ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு படத்துக்கும் சைன் பண்ணியிருக்கீங்க, நம்ம தென் மாவட்டத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்படி ஓரமாக வைங்க. சினிமா அப்படின்னு சொன்னாலே சினிமா கூட்டு முயற்சியில் தான் ஜெயிக்கும். அந்த கூட்டு முயற்சியிலும் உயிரோட்டம் அப்படின்ற விஷயம் வந்து இசையில் தான் இருக்குது. என்ன படத்தை வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, எந்த வேணால் எடுத்துகிட்டு வாங்க, என்ன காட்சியில் வேணால் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிம்பிள், இப்போ வெற்றிகரமாக 100 கோடி தாண்டி ஓடிட்டு இருக்க மஞ்சுமல் பாய்ஸ் மியூசிக்கை நிறுத்திடுங்க சார், அந்த பாட்டை நிறுத்திடுங்க சார். அந்த படத்தை வெறும்னே ஒன்றுமே இல்லாமல் படம் பாருங்கள், பார்ப்பீங்களா? ஒன்றுமே புரியாது, எதுவுமே புரியாது. அப்போ உயிரோட்டம் எதில் கிடைக்குது? இசையில் தான் கிடைக்குது. அந்த உயிரோட்டம் கொடுக்குற இசை, அந்த இசையை கொடுக்குற மனிதர் இயல்புலேயே சுதந்திரமாக இருந்தால் தான் அவங்க நினைக்கிற விஷயம் வரும். ஒத்துக்கிறீங்களா? கற்பனைக்கு எட்டாத ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இசையமைப்பாளர் இயல்புலேயே இன்வால்மெண்ட்டாக உள்ளே வரணும். மிரட்டி உருட்டி அவரை தட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா இசை வருமா? ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், வடிவேலுக்கு வந்து சொல்லி காட்டுவார், இசைனா எங்கேருந்து வரும் தெரியுமா அப்படின்னு அடிச்சு காட்டுவார்ல, இது ஒரு இசை, அது ஒரு இசை. அந்த மாதிரிலாம் இசை வர வைக்க முடியாது. இப்போ ஆர்கே சுரேஷ் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயத்தை முன்னுதாரணமாக காமிக்க ட்ரை பண்ணுறாரு. சாதி பெருமையை தூக்கி பிடிச்சினா தேரவே மாட்டார்.
இந்த ஆர்கே சுரேஷ் என்ற இந்த மனுஷன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்தார்? நமக்கும் ஆர்கே சுரேஷ் எந்த வாய்க்கா தகராறு? சரி, நம்ம நல்லா பழகியிருக்கோம், பார்த்துருக்கோம், நண்பர், நல்லா பேசியிருக்கோம். நான் ஒரு செய்தியாளர், அவர் ஒரு நடிகர், அவர் தயாரிப்பாளர். இந்த அளவில் தான் எங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதுக்கான ஒரு மரியாதை அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்கே சுரேஷ் என்கிற மனிதர் குற்றவாளியாக இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்கார். இன்னும் அதுலேருந்து இன்னொரு வெளியில் வரல, அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல. ஆனால் என்ன திரைமறைவு வேலை நடந்துச்சுன்னு மட்டும் தெரியல. ஓராண்டாக, கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த ஆர்கே சுரேஷ், அதுவும் நம்ம நாட்டில் கிடையாது, வெளிநாட்டில் போய் ஒளிஞ்சிருந்த ஆர்கே சுரேஷ், அப்பெல்லாம் நான் நேர்மையாளர்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். லுக் அவுட் நோட்டீஸ் யாருக்கு கொடுப்பாங்க? குற்றச்செயலில் தேடப்படுகிற நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்னொரு சிக்கல அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஓ, நாங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டோம், துபாயில் இங்கே இருக்காரு, இன்டர்போல் உதவியை நாடி இருக்கோம், ஒரு தனி டீம் போகுது, அவர் அரெஸ்ட் பண்ண போது, தூக்கிட்டு வர போதுன்னு பரபரப்பு கிரியேட் ஆச்சா பல மாதங்களுக்கு முன்னாடி. கடைசியில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு அவர் வந்து முன்ஜாமீன் இங்கே அப்பீல் பண்ணுறாரு, முன்ஜாமீன் மறுக்கப்படுகிறது. இதுக்கு இடையிலேயே வந்து அவர் வந்து சென்னைக்கு வரப்போறாருன்னு தகவல் வருது. அதே மாதிரி சென்னைக்கு வராரு. ஏர்போர்ட்டில் அவர் எந்த காவல்துறை, நாங்கள் தனிப்படை அமைச்சிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், லுக் அவுட் நோட்டீஸ், என்னென்ன விளக்கண்ணெல்லாம் சொன்னாங்க. யாரும் எந்த ஒரு சாதாரண ஒருத்தர் மாதிரி போறாரு, அங்கேருந்து திரும்பி வர ஒரு நடிகராக ஒரு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வராரு. வந்த உடனே அமலாக்கத்துறை முன்னாடி போய் நாம் கே வாஸ்க்கு ஆஜரானார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் பத்திரிகையாளராக என் பார்வை அப்படிதான் தோணுது. எந்த விதமான நெருக்கடிக்கும் உள்ளாகவே இல்லை. ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மட்டும் அவ்வளோ இமாலய அளவுக்கு. ஆருத்ரா கோல்டு மோசடியில் இவ்வளோ பெருசாக அவர் கொள்ளடிச்சாரு, இவர் மிகப்பெரிய பணத்தை வாங்கினாரு, அதெல்லாம் சினிமாவில் ஃபைனான்ஸ் பண்ணாரு, இவர் பல பேருக்கு இவர் வந்து முன்னுதாரணமாக உள்ளே இருந்து வேலை பார்த்தாருலாம் சொன்னாங்கல்ல. அந்த குற்றச்சாட்டுகளை எங்கே போச்சு? இப்போ நான் நேர்மையாளர்னு இவர் இங்கே மைக்கில் இப்போ அது வந்து சொல்கிறார் இல்லையா, என் மீது எந்த விஷயமும் இல்லைன்றார்ல. ஓராண்டாக தலைமறைவு வாழ்க்கை ஏன்? இந்த கேள்விக்கு அவர் விடை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் பதில் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தர் மிரட்டும் தொனியில் தொடர்ந்து ட்விட்டரில் தான் பதில் போட்டுக்கிட்டு இருக்கார். எக்ஸ் தளத்தில் தான் இவனுக்கு சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு பதிலோடு இவன் நிறுத்திட்டார். மீடியாவுக்கு சொன்ன பதிலோடு இவன் திரும்ப எந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயும் வரல. சார், நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் ஆனாலும் உங்கள்கிட்ட நான் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன்னா எனக்கு தெரியும். அம்னீஷியாவா இவனுக்கு மறந்துடுறதுக்கு? நான் எந்த படத்தில் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணுற திறன் எனக்கு தான் இருக்குது. ஒரு வேளை இவர் சொல்கிற மாதிரியே நல்லா பழகிற காலத்தில் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாலும் எனக்கு இப்போ பிடிக்கல, நீ கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு திரும்பி போ அப்படின்னா முடிஞ்சுது. இப்படி மிரட்டி இதே ஆர்கே சுரேஷ் நியாயமான மனிதராக இருந்திருந்தால் இந்த மிரட்டல் விட்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த அறிவிப்புக்கு முன்னாடி இவனோட தொடர்பு கொண்டு பேசிட்டு அவருக்கு வந்து அவர் தொடர்பு எல்லையில் இல்லாமல் இருக்காரு. துர்கா துபாயில் தான் இருக்காரு. நீங்கள் எங்கே வந்து ஒளிந்திருந்ததாக சொல்லப்படுகிற அதே துபாயில் தான் அவர் இருக்கார். உங்களுக்கு ஒன்றும் துபாய் ஒன்றும் புதுசு இல்லை. ஓராண்டாக அங்கே தான் இருந்தீங்க, யார் கட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னு வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். அது பேசுவதற்கான இடம் இது இல்லை, அதனால நான் அதை பேசலை. சரி, ரைட்டா? எல்லாமும் தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோம். அப்போ நீங்கள் வந்து அங்கே அவரை நேரில் மீட் பண்ணி ஒருத்தரை மீட் பண்ணி சந்திச்சு பேசிட்டு ஒரு அன்பான விஷயத்தோட இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு இவனை வச்சே நீங்கள் வந்து ஒரு பதிவு போட வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் புத்திசாலி. உங்கள் போட்ட பதிவை வந்து இவன் வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டியிருந்தாலோ ஒரு கிரீட்டிங்ஸ் போட்டிருந்தாலோ கங்க்ராச்சுலேஷன் போட்டிருந்தாலோ அது புத்திசாலித்தனம். சார், படைப்பை ஜாலியாக கொடுத்தாதான் நீங்கள் ரசிகன் ஏற்றுப்பான் சார். மிரட்டி உருட்டி ஒரு படைப்பு உருவாக்க முடியாது சார். இது என்ன மிஷினா சார் நான் உருவாக்குறதுக்கு? கடத்தி கொண்டு போய் வந்து ராக்கெட் தயாரின்னு சொல்ல முடியுமா? கடத்தி கொண்டு போய் வந்து சார் அவன் பண்ணுவோம் ஒரு ஒயரை சிவப்பு ஒயருக்கு பதிலாக பச்சை ஒயரை சொருவிட்டானா பூரா பிளாஸ்ட். மிரட்டி எத்தனை ஸ்டேஜில் நிப்பாட்டிருங்க, இவன் பாடிடுவாரா? எனக்கு தெரியல. புரியுது. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஆர்கே சுரேஷுடைய அணுகுமுறை தப்பு. இந்த ஆட்டிடியூட் வச்சிருந்தாருன்னா சினிமாவிலும் ஜெயிக்க முடியாது அவரால். ஏற்கனவே அவர் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு பின்புலம் பெரிய அரசியல் சக்தி இருக்கு, ஆருத்ரா கோல்டுலயே தப்பிச்சிட்டோம், நம்மளை ஒரு பைய கூட ஒன்றும் பண்ண முடியல, நாம தாண்டா பயந்து போய் ஒளிஞ்சிருந்தோம், சிச்சே இதுதான் வழி, இந்த ரூட்டெல்லாம் நம்ம வந்து சட்டத்தின் ஓட்டைகள் முழுக்க நமக்கு தெரியுது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. எல்லா நேரங்களிலும் வந்து நீதி தேவதை கண்ண மூடிக்கிட்டு இருக்க மாட்டா. எல்லா நேரங்களிலும் வந்து நீங்க நினைக்கிறது மட்டும் நடந்துராது.
ரொம்ப ரொம்ப ரிஸ்கான இடத்துலலாம் இருக்காரு. திரையுலகத்துல அவர் எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் தப்பாவே இருக்கு. அரசியல்லையும் தப்பா தான் எடுத்திருக்காரு. அது கருமம், அதை தனியா விட்டு தள்ளுங்க. சினிமாவிலையும் அவர் எடுக்கிற விஷயம் தப்பா இருக்கு. இந்த விஷயத்தில் யுவனை மிரட்டுகிற தொனியில் அவர் பேசுகிற, அவர் போடுகிற அந்த பதிவுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதை அனுமதிக்கவே முடியாது. சினிமாவை சினிமாவா தான் பார்க்கணும். சினிமாவில் கலைஞர்களை அப்படித்தான் நீங்க நடத்தணும். மிரட்டி உருட்டி எதுவும் சாதிக்க முடியாது. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி விஜயை இயக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படியா? இல்லைண்ணே, அதுதான் சமீபத்தில் பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு ஆர்ஜே பாலாஜியை அழைச்சி அவர் பேசினதாகவும் கதை பிடிச்சு போய் இருக்கிறதாகவும், அதனால வந்து விஜயின் கடைசி படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா விஜயை விட ஆர்ஜே பாலாஜி தான் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அரசியல்ல. அரசியல்லையா? ஆமா. எப்படின்னு அது அவரே சொல்லுவார் அப்புறமா. இவர் தொடர்ந்து படம் பண்ணுவாருங்க டெஃபினட்டா. இப்போ நீங்க வந்து வெற்றிமாறன் கதை கேட்டாரு, கதை முடிச்சிட்டாரு, பண்ணிட்டாரு. ஆனா எனக்கே தெரியும், நான் வெற்றிமாறனோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெற்றிமாறன் சொன்ன விஷயம், ஆமா நான் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், பொலிட்டிக்கல் சட்டையர் தான் சொல்லியிருக்கிறேன், ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருக்கலாம் இருக்கு. அப்ப விடுதலை அவர் வந்து தொடங்கலை, விடுதலைக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு நான் சந்தித்த காலகட்டத்தில். அப்ப சொன்னாரு, எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் நான் முடிக்கணும். விஜய்க்கு தொடர்ந்து கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஃப்ரீயானார்னா மீண்டும் அதை வந்து அவர் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. மீண்டும் நான் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் நடந்தால் நடக்கலாம் அப்படின்னு வெற்றிமாறன் முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு. சரி, அந்த அடிப்படையில் வெற்றிமாறன் சொன்ன கதை அது என்ன ஆச்சு? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெற்றிமாறன் கதை ஃபைனல் ஆயிடுச்சு. அவர் ஒரு அரசியல் படம் பண்றாரு, அதில் விஜய் தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில வேறு ஒருத்தர் கார்த்திக் சுப்ராஜ் வராருனாங்க. இன்னொருத்தர் வேற இல்லை கேரளா தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் வந்து அவர் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு, பெரிய சம்பளம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. இப்படி பல தரப்பட்டவர் பேசுறாங்க. 68 தான் ஃபைனல் கடைசி படம்னு சொன்னாங்க. 69 இருக்குன்னு அவர் வாயாலே வந்துருச்சு. இன்னும் ஒரு படம் நான் இருக்குன்னு அந்த அறிக்கையிலே இருக்கு. இன்னும் பல பேர் சொல்றாங்க 70 வரைக்கும் அவர் முடிப்பாரு, 70ன்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சினிமாக்காரனுக்கு சினிமா தான் சோறு போடுது, சினிமா தான் புகழ் கொடுக்குது, சினிமா தான் எல்லாத்தையும் உயர்த்தி வைக்குதுன்னா கடைசி வரைக்கும் சினிமா வந்து முக்கியமா இருக்கும். இவர் முழு நேர அரசியல்வாதியா மாறினவர் தான், அரசியலுக்குள்ள வந்தவர் தான் சினிமாவெல்லாம் விடுவார். இப்போ சினிமாக்காரராக தான் இருக்காரு. நீங்க சொல்ற ஆர்ஜே பாலாஜி கதை சொன்னாரா சொல்லலையா எனக்கு தெரியாது, தெரியாத விஷயத்துக்குள்ள தலையிறதே இல்லை. ஒருவேளை அவர் சொல்லி இருந்தால் ஆர்ஜே பாலாஜிக்கு இருக்கிற அனுபவம், விஜயை இயக்குற அளவுக்கு இருக்கிற அனுபவம், விஜய் இப்படி ஆர்ஜே பாலாஜியோட கை கோர்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசா இருக்கு. அது வந்து மிக மிக வாய்ப்புகள் ரொம்ப குறைவான விஷயமா தான் இருக்கு. ஏன் காரணம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி இதற்கு முன்னாடி இயக்கின எல்லா படங்களிலும் பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டவே இல்லை. ஆனா நிறைய சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளவு பெரிய உயரத்துல வச்சு பார்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் விஜய் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இவர் பார்க்கிற இவரை இதுவரை இயக்குனர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பெரிய பெரிய படங்களை இயக்கி வெற்றி பெற்றவர்கள். ஆர்ஜே பாலாஜி தனக்கான ஒரு படங்களோட தான் போயிருக்காரு. இது வரைக்கும் அவர் பெரிய பொலிட்டிக்கல் சட்டையர்ல பேச பொருளா மாறின விஷயங்களுக்குள்ள பண்ணல. எதை சொல்லி இருப்பார்? ஏன்னா இவர் அடுத்த கதைக்குள்ள வந்துட்டார். ஏற்கனவே ஒரு அரசியல் படம் ஒன்று பண்ணார் ஆர்ஜே பாலாஜி, எல்கேஜின்னு ஒரு படம் பண்ணார். அதை ஒரு அரசியல் கதை ஒன்று சொல்லியிருப்பார். அது மட்டுமே விஜய் இயக்குவதற்கான தகுதியாக விஜய் பார்க்க மாட்டார். ஏன்னா விஜய்க்கு வந்து இந்த படம் தனக்கான வேறு ஒரு அடையாளத்தை டைமென்ஷனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். அது வந்து ஆர்ஜே பாலாஜியால் பூர்த்தி பண்ணப்படுமா அப்படின்னு இருக்குல்ல நம்ம கேள்வி. அங்கதான் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நடக்குமா நடக்காதான்றது சினிமாவில் எதையும் கணிக்கவே முடியாது. புரியுது. யாருமே தெரியாது, திடீர்னு ஒரு இயக்குனர் கதை சொல்லி ஓகே பண்ணியிருப்பாரு. சைலண்டா சத்தமே இல்லாம அந்த படம் வந்து பெரிய லெவல்ல பேசப்படும். ஆனா எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியும், இனிமேல் படங்கள் யதார்த்தத்தை மீறினால் நிச்சயமா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. கற்பனைக்கு எட்டாத விஷயத்த சொன்னா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இறங்கி வரணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வரணும். விஜய் வருவாரா? நான் இந்த வருவாரா அப்படின்னு கேள்வியோட முடிச்சிடுறேன். நீங்க ஃபில்அப் பண்ணீங்க, நான் எடிட் பண்ணிடுவேன். நான் சொன்ன வார்த்தையை மட்டும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நிச்சயம் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபெற நன்றி. வணக்கம்.